வார்த்தையை நாம் தியானிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் ஆழங்களை அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள நாங்களும் உம்மை போல மற்றவர்களை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா உம்முடைய கிருபை ஒவ்வொரு மேல் இறக்கட்டும். இந்த வார்த்தை ஆசீர்வதியும். இந்த வார்த்தையின் மூலம் உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல இரக்கம் உள்ளவராக இருக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். அல்லேலூயா. ஏன் இந்த இடத்துல இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு? அப்போ ஒரு காரியம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடினால தான் அவர் மேல இருந்து இறங்கி வந்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் வந்துச்சுன்னா நம்ம ஒரு நாளும் மேலேயே இருக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? கீழே இறங்கி வருவோம். என்ன பிரதர், என்ன சிஸ்டர், என்ன பண்ணுறீங்க? அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க இறங்கி வர மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? கனம் பண்ணதில் முந்தி கொள்ளுவோம். ஏன் தெரியுங்களா? உங்களை என்னையும் நேசிச்ச ஆண்டவர் அவர் முந்தி அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சரியம் பாரு, இவ்வளோ நான் நினச்சேன். அவங்க முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டாங்க? ப்ரைஸ்லான்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்த முறை நம்ம ப்ரைஸாக சொல்லுவோம், அவங்க சொல்லுவாங்க ப்ரைஸ்லா பிரதர், ப்ரைஸ்லா சிஸ்டர். காரணம் என்னென்னா, அந்த நம்ம கொஞ்சம் அப்படி விதைக்கும் போது அவங்கள என்ன பண்ணாங்க? அதிகமாக அதில் பிரயாசப்படுவார்கள். இப்போ இங்கே ஆண்டவர் சொல்றார், பலி அல்லப்பா, நீ கொடுக்கிற பலி அல்ல, நீ கொடுக்கிற ஸ்தோத்திரம், நீ கொடுக்கிற ஜபம். ஆனால் உனக்குள்ள என்ன இருக்கணும்? இரக்கம் இருக்கணும். அல்லேலூயா. ஏன் இதை சொன்னார்? 10ஆம் வசனத்தை வாசிங்கள். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடும் கூட பந்தி இருந்தார்கள். யாருங்க? ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவோட பந்தி இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன சந்தோஷம்? ஏசாமி நம்ம கூட சாட மாட்டாரா? இவ்வளோ ஜனங்க சுற்றி இருக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரா? அல்லேலூயா. ஒரு பிரபலமான ஊழியக்காரர் இருக்கிறாரு, நம்ம என்ன நினைப்போம்? எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாரா? இல்லை என் பேர் சொல்லி ஜெபிக்க மாட்டாரா? அல்லேலூயா. நமக்கு என்ன தோணும்? சில வேளை ஆண்டவர் நம்ம வேண்டுதலை கேட்டு டிவியிலேருந்து பேரை வாசிட்டா என்ன பண்ணுவோம்? அதை 100 பேருக்குன்னா சொல்லிடுவோம். என் பேரை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த ஊழியக்கார மூலம் வச்சுட்டாரு. அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்? ஒரே உள்ளமெல்லாம் பொங்கல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே கூட அந்த ஆயக்காரும் பாவிகளும் ஒரு தாழ்த்தப்பட்ட நிலை, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலையில். அல்லேலூயா. அவங்களோடு கூட பேசுவதுக்கு ஒருத்த கூட முகத்தை கூட என்ன பண்ற காட்டுறதில்ல. எவ்வளோ வேதனை இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த வேதனையெல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு. ஒரு வேலை உயர்ந்தவன், நல்ல படைப்பாளி, நல்ல ஐஸ்வர்யமா உன்னை கண்டுகளையா? ஒரு உன் கூட தாழ்ந்த நிலையில் வளர்ந்தாங்க, இன்னைக்கு உயர்ந்த ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, உன்னை நிமிந்து கூட உன்னை பார்க்க முடியலன்னு கவலைப்படுறியா? ஆனால் ஆண்டவர் உன் மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் உன் மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இறங்கி போனவன அவனுக்குள்ள தாங்க முடியல. இப்போ என் கூட இயேசு விஐபிலாம் வெயிட் பண்ணுகிறான்பா. அவருக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு விஐபி வெயிட் பண்ணுகிறான். ஆனால் அதெல்லாம் தள்ளிட்டு என் கூட சாப்பிட்றதுக்கு வராரு. இதை யார் பார்க்குறான்? பரிசயம் பார்க்குறான். அவன் என்ன பண்ணுறான்? அவன் கிட்ட நிற்கிறது இல்லை, ஒதுங்கி இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் இவனும் உறவாடல, இயேசுவும் உறவாடக்கூடாதபடிக்கு என்ன பண்ணுறான்? பேசுகிறான் சீசர்கிட்ட. இன்னும் உங்கள் ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு, போதிக்கிறாரு, போதனையின்படி நடக்கிறது இல்லை. என்ன நடக்கிறது இல்லை? தாழ்த்தப்பட்டவங்க கூட சாப்பிட்றது நடக்கக்கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா.
அங்க பாருங்க 11ஆம் வசனத்துல வாசிங்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னையா? ஏன் விருத்த சேதனம் இல்லாதவையா? அவன் நம்மளோடு கிட்ட கூட நெருங்க முடியாதுயா. அல்லேலூயா. ஏசப்பா நம்ம மேல இறக்கம் வச்சிருக்கிறாருல்ல, நம்ம மேல அன்பு கூர்ந்திருக்கிறாருல்ல. உன் சூழ்நிலை எதையும் பார்க்கல. உலகம் பல பிரிவை பார்க்கிறது, பல மார்க்கத்தை பார்க்கிறது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் உன்கிட்ட உறவாடுது, பொண்ணு கொடுக்குது, மாப்பிள்ளை எடுக்குது. அல்லேலூயா. ஆனா எந்த பிரிவையும் பார்க்காம உனக்காக ரத்தம் சிந்தினார்ல, உனக்காக அன்பு கூர்ந்தார்ல. மனுஷன் அப்பாற்பட்ட அவனுடைய எல்லா பிரமாணத்தை உடைச்சு உங்க மேல அன்பு கூர்ந்து இன்னைக்கு இந்த பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் உன்னை கொண்டு வர செய்தார்ல. பழைய ஏற்பாட்டில் ஆசாரியை தவிர ஒருவனும் உள்ள போக முடியாது. பார்த்தாரு, என் பிள்ளைங்களாம் வெளியே நின்று அழுதுனுக்குதுப்பா. ஆசாரியுடைய பிள்ளைங்க தான் முதன்மை அடைகிறாங்க, லேவியர் தான் வராங்க. என் பிள்ளைங்களும் உள்ள வரணும்பா. அல்லேலூயா. என் பிள்ளைங்களும் என் அப்பான்னு கூப்பிடணும்பா. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல எந்த பெரிய ஸ்தலத்திலும் எல்லாராலும் போயிட முடியாது. ஆனா தேவ ஆலயத்துல தான் எல்லாராலும் உள்ள வர முடியும். அந்த பிரமாணங்களை உடைச்சது ஆண்டவர். எத்தனையோ கொள்கை உள்ள கோவில்கள், சிறப்பு கோவில்கள் இருக்கிறது, எல்லாராலும் உள்ள போயிட முடியாது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி, அல்லேலூயா, உன் குலத்தையும் கோத்திரத்தையும் பார்க்காம, அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தியுடைய குலம், அவர் ராஜ மேன்மைக்கு தகுதி இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குலத்தில் ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு உங்களை ராஜாத்தியா மாத்தி இருக்கிறாருல்ல, உன்னை ராஜாவா மாத்தி இருக்கிறாருல்ல. நீங்க சொல்றீங்களே, இந்த வஸ்திரம், இந்த மகிமை, இந்த அதிகாரம், இந்த உன்னதத்தில் என் பின்னாடி என் தாத்தன் பாட்டெல்லாம் இல்லப்பா, எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாருல்ல. அல்லேலூயா. நீங்கள் காரணம் என்ன? யூதர்கள் யாரோட கலவ மாட்டாங்க. இயேசுவுடைய சீஷர்கள், உயர்ந்த உன்னதமான பேதுரு, அவர் கூட என்ன பண்றாரு? யூதர்கள் மத்தியில் இருக்கிறார். ஆனா யூதர்கள் வரும்போது என்ன பண்றாரு? அப்படியே நழுவி போறாரு. இது யார் பார்க்கறது தெரியுமா? பவுல் பார்க்கிறாரு. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா நீ என்ன ஆராதிக்கிற, எனக்காக ஊழியம் செய்யற, நீ ஒதுங்க கூடாதுப்பா, நீ தரித்து நிற்கணும்பா. அது பேதுரு வாயாலே நம்ம கேட்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10:28. அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியரோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரவாயிருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. பெரிய அப்போஸ்தலன், அல்லேலூயா. அவர் நேல்பட்ட சுகமாகுது, ஆனா உள்ள குணமாக்கப்படலை. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அடிக்காயத்தை குணமாக்குறாரு. அல்லேலூயா. உன்னை கொண்டு, உன் ஜபத்தை கொண்டு மற்றவர்களுக்கு விடுதலை தராரு. உன் அடிக்காயத்துல இன்னும் காயம் ஆறாம இருக்குது, உன் குணம் மாறாம இருக்கிறது. பேதுரு பாருங்க, அவன் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்துள்ளவன் என்றும் விலகி ஓடுவான். பார்த்தாரு பேதுரு, இல்லப்பா பேதுருவே, நீ எல்லா ஜனத்தையும் ஆதாயப்படுத்திட்டு நீ வெளியே நிற்க கூடாதுப்பா பரலோகத்துக்கு. இந்த பரலோகம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான்ப்பா பரலோகத்துக்கு வர முடியும். உனக்கு மறைந்திருக்கிற அந்த குணத்தை நீ வெளியே வந்துருப்பா. அங்க காண்பித்தார். ஒரு சொப்பனம், தரிசனத்தை காட்டினார். தீட்டுள்ளதும் தீட்டில்லாததும் ஒரு போர்வைக்குள்ள கொண்டு வரப்பட்டு அடைத்து பூசி என்றார். அவன் சொன்னான், தீட்டுனா நான் சுத்தமாக்கிட்டேன்பா, என் பிள்ளைங்கள, என் பிள்ளைங்களை சுத்தமாக்கிட்டேன்பா. புறஜாதியான மக்கள், யூதன் என்று இல்லை, இரு கரங்களை கொண்டு சிலுவையில் அறைந்ததுக்கு எதுக்கு? என் பிள்ளைகளெல்லாம் நான் சிலுவையில் இணைச்சிட்டேன்பா, அவளை ஒன்றாக்கிட்டேன்பா. பகை என்ற சுவரை நான் சிலுவையில் உடைச்சிட்டேன்பா. நீ இன்னத்துக்குப்பா இன்னும் நின்னுகிற, இன்னும் என் தீட்டு சொல்லின்னு இருக்கிற? அல்லேலூயா. என் பிள்ளைகளை யார் ரத்தத்தினால கழுவி இருக்கிறேன், என் மார்போடு அணைக்கும்படி என் பிள்ளைகளை நான் சுமந்து இருக்கிறேன்பா. எவ்வளவு பெரிய ஒரு நல்ல தகப்பன் பாருங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பலி அல்ல,
நான் இரக்கத்தை விரும்புகிறேன், நான் இரக்கத்தை விரும்புகிறேன். என் பிள்ளைகள் அடிபட்டு கண்ணீர் விட்டு கதறி யாரும் இல்லைன்னு என் பிள்ளைங்க நிக்க கூடாது. என் பிள்ளைங்களோட பெருமுச்சை கேட்கறதுக்கு தான் என் செவிகள் திறந்திருக்கிறது. 430 வருஷம் இஸ்ரவேல்ல அவங்க பாவங்க நிமித்தம் ஒடுக்கப்பட்டார்கள். ஆனாலும் இனி என் பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்க என் இருதயம் தாங்காதுப்பா. மோசே நீ இறங்கி போ. மோசே சொல்றான், என்னால முடியாது ஆண்டவரே, நீ தான் போய் ஆகணும். என் பிள்ளைகள் இனி அழுகிறத என்னால் பார்க்க முடியாது. முச்சந்தி நின்று அழுகுறாங்கப்பா, யார் விடுவிப்பான்னு அழுகுறாங்கப்பா. நான் ஓங்கிய புயத்தினால என் பிள்ளைகளை நான் விடுதலை பண்ணி கொண்டு வரணும்பா. அல்லேலூயா. மத்தேயு 12:7 வாசிங்கள். மத்தேயு 12:7. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். அல்லேலூயா. இங்கே மீண்டுமாக ஆண்டவர் சொல்றார், பலி அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் சொல்லுகிறார். குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். நீ இரக்கத்தை விரும்பினா நீ யாரையும் குற்றப்படுத்த மாட்டாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நீ குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? இன்னும் நீ ஆண்டவரை ஆராதிக்கிறேன் சொல்ற, ஆண்டவரை துதிக்கிறேன் சொல்ற, இன்னும் குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறாயா? அவங்க மேல நான் இரக்கம் வச்சிருக்கிறேன். உனக்குள்ள அந்த இரக்கத்தை நான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. உனக்குள்ள அந்த இரக்கம் இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது லூக்கா 6:36 உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினால் நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். அல்லேலூயா. என் பிதா இரக்கமுள்ளவர்பா, நீங்களே இரக்கமுள்ளவளா இருக்கணும். ஏன் உனக்குள்ள அந்த கடினம் இருக்குது? ஏன் உனக்கு அந்த முறுமுறுப்பு இருக்கிறது? ஏன் உனக்குள்ள இன்னும் முன்காம இருக்கிறது? சரி, ஒரு முறை இருக்குது, இன்னொரு முறை அதை நீ யோசித்து நீ தாழ்ந்து இறங்கி போக கூடாதா? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதப்பா. சூரியன் அந்த காலத்து மறைவதற்குள்ளாக நீ போய் என்ன பண்ணன, வருந்தி கேளு, ஸ்நேகத்தோடு இணைஞ்சிக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. 37 வாசிங்கள். அதே அதிகாரத்தில் மற்றவளை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படாதிருப்பீர்கள். அல்லேலூயா. யாரையும் ஆக்கினை தீர்க்காத. நீ நரகத்துக்கு போவ, நீ கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தகுதி இல்லைன்னு சொல்லாத. அல்லேலூயா. அது உனக்கே திரும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற விடுதலையா பிரயாசப்படு, நீ விடுதலையாக்கப்படுவாய். அல்லேலூயா. அடுத்து சொல்ல, கொடுங்கள் உனக்கு கொடுக்கப்படும். அது உன்னால முடியல, ஆனா குற்றப்படுத்துறது கொண்டு என்ன பண்ற, முன்னாடி இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றாரு. மற்றவர்களை நீ ஆக்கினத்துக்கிற, ஏதோ சில தவறு செய்யறாங்க, நீ அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற. எச்சரிப்பாரு, அது உனக்கே திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அல்லேலூயா. என் பிதா இரக்கமுள்ளவரா இருக்கிறார். நீர் இரக்கத்தை பற்றிக்கோ. யாருங்க இந்த பரிசேயன் சொல்றான்? வாசிங்க லூக்கா 18 அதிகாரம் 11, 12 வாசிங்க. லூக்கா 18 அதிகாரம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அந்நியக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. காரணம் என்ன? நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன், அதனால மற்றவனை நான் குற்றப்படுத்துகிறேன், மற்றவனை ஆக்கினை தீர்க்கிறேன். ஆனா அந்த பலி ஆண்டவர் விரும்புறதில்லை. உன்கிட்ட இரக்கம் இருக்கா? நீ செய்யற, ஃபாஸ்டிங்ல இருக்கிற, ஜபத்தில் இருக்கிற, கொடுக்கிற, எல்லாம் செய்யற, ஆனால் அவனை போல இல்லைன்னு சொல்லாத. அவனும் தேவ ராஜ்யத்துக்கு உள்ள வர்றதுக்கு அவனுக்கு சீட்டு கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆவிக்குரிய நீதிமானாக்கி உன்னை மேன்மை பாராட்டாதே, உன்னை தாழ்த்து. அங்க ஆயக்காரன் பாருங்க, எதுவும் செய்யல, அவன் தெரிந்து தான் பாவம் செஞ்சிருக்கிறேன், ஆண்டவருக்கு தசமா கொடுக்கல, ஆண்டவருக்கு நான் பிரியமா வாழல, பரிசுத்தமா வாழல. ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி அவன் தாழ்த்த ஆரம்பிச்சான்.
நான் மார்பிள் அடிக்க ஆரம்பிச்ச, ஆண்டவரே இனி நான் வந்து உங்க இரக்கத்துக்காக கெஞ்சிறேன் ஆண்டவரே, இனி எல்லாவற்றையும் நான் திரும்ப செய்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த இரக்கத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. நீ எல்லாம் செய்யற, ஆனாலும் உன் ஜெபத்தில் இரக்கம் இல்லையே, அன்பு இல்லையே. அல்லேலூயா. ஆனால் இயேசு அன்புள்ளவராக இருக்கிறார். நீங்கள் மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் பாருங்கள், அங்கே ஒரு மனுஷனை பார்க்கிறோம். மத்தேயு 12:10 வாசிங்க. அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். கவனிங்கள், ஒரு குழந்தைய போல கையை என்ன பண்ணுகிறான்? சூம்பின கையுடையவனா இருக்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம்? சின்ன பிள்ளைங்களாடி கையை வைக்காத, கையை வைக்காத, திரும்பி திரும்பி அது என்ன பண்ணும்? கையை வைக்கும். ஆனா இவன் கல்யாண வயசு வரைக்கும் என்ன பண்ணிக்கிறான்? இருக்கிறான். அவனுக்கு அது அவன் கை அது அங்கே விட்டு விலகல பாருங்க. அவன் வாழ்க்கையே பரியாசமா இருந்தது. அல்லேலூயா. ஆனா இங்க இருக்கிறவர்கள் சொல்றார்கள், இந்த ஓய்வினாலே அவனை சொஸ்தமாக்க நியாயமா? அல்லேலூயா. அப்ப என்னன்னா, இறக்கம் இல்லை. அவன் நல்லா இருக்கணும்னு இறக்கம் இல்லை. அவன் குடும்பம் எல்லாம் எப்படி இருக்கணும்? பரியாசமா இருக்கணும்னு அவங்க என்ன பண்றான்? பரிசையை விரும்புறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ண? இல்லப்பா. அல்லேலூயா. அவன் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் எந்த ஒரு மனுஷனாயிலும் ஒரு ஆடு இருந்து ஓய்வு நாளில் அது குழியில் விழுந்தால் அதை பிடித்து நீ தூக்கி விட மாட்டாயா? ஒரு 5 அறிவுள்ள ஒரு மிருகமே விழுந்துச்சுன்னா தூக்கி விட நினைக்கிறிய, ஆனால் 6 அறிவுள்ள மனுஷனை ஒரு நாளும் தூக்கி விட நினைக்கிறியா? இன்னைக்கு பாருங்க, யூடியூப்பில் நாய்க்கு நல்லா முடிய வெட்டிக்கின்னு ஃபேஷன் ஆக்கின்னு அதை பாட வச்சு, கிளியை பாட வச்சு அதை தூக்கி விட்டுனுக்குறான். அது என்ன பண்ணுது? மில்லியன் கணக்கில் பார்த்துனுக்குது. அல்லேலூயா. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்? அல்லேலூயா. அவனை தூக்கியே விட மாட்டான். அல்லேலூயா. இங்கேதான் தூக்கி விட மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஜீவன் இல்லாதது, ஆத்துமா இல்லாதது அதை தூக்கி விட்டு நீ பிரபலமாக்கினுக்கிற. அல்லேலூயா. அதுக்கு நிறைய ரசிகர் பட்டாலுமே போகுது. ஆனால் மனுஷன் விசேஷத்தமாக படைத்த மனுஷனை ஒரு நாள் தூக்கி விட நினைக்க மாட்டேறியே. அல்லேலூயா. அவன் இப்படியே இருக்கணும், அவன் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லாமல் இருக்கணும், மட்டம் தட்டி கொண்டே இருக்கிறாயே. ஆண்டவர் பார்த்தாரு, அவன் நாட்டை பார்க்கிலும் மனுஷன் எவ்வளவு விசேஷத்துமா இருக்கிறான். ஓய்வு நாளில் அவன் சுகமாக்கப்படுவது நியாயமா இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, மனிதன் கட்டி வைத்த, பிசாசு கட்டி வைத்த அந்த கட்டுகளை அறுத்து ஆண்டவர் நியாயத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு நியாயாதிபதி உங்க வாழ்க்கையில் இருக்கிற சத்துரு கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் இந்த ஓய்வு நாளில் அறுக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சத்துரு உன் குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் கரெக்டா இந்த ஓய்வு நாளில் தான் என்ன பண்றான்? சோதனை கொண்டு வரான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இந்த ஓய்வு நாளில் தான் உனக்கு விடுதலை தர்றாரு. அல்லேலூயா. பாருங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தான் நைட்டெல்லாம் கண்ணு மூச்சுன்னு இருப்போம். அல்லேலூயா. இருக்கிற திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு கரெக்டாக போயிடுவோம், வீட்டுக்குள்ளே நல்லா தூங்கிடுவோம். ஆனால் சனிக்கிழமை வரும்போது பாருங்க, தூக்கமே வராது. அல்லேலூயா. அன்னைக்கு தான் துணி துவைப்போம். அல்லேலூயா. அன்னைக்கு தான் இருக்கிற வேலைலாம் இழுத்து போட்டு செஞ்சு. அல்லேலூயா. ஆராதனைகளை பார்த்தீங்கன்னா ஒரே சோர்வோடு வருவோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்க அடிமையோடு வருவது போல வருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ அப்படி வந்தாலும் உன்னை விடுதலை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. பல சோதனை வழியாக தான் வரீங்க, ஆனால் ஆண்டவர் உனக்கு விடுதலை தருகிறார். 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். அவரிடத்தில் உண்மையாய் மனம் திரும்பினால் இரக்கம் செய்வார். அவருக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் செய்வார். அவரிடத்தில் உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு இரக்கம் செய்வார். அவரிடத்தில் உண்மையாய் மனம் திரும்பினால் இரக்கம் செய்வார். அவருக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் செய்வார். அவரிடத்தில் உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு இரக்கம் செய்வார். நம்ம சுருக்கமாக நம்ம தியானிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்,
அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றார், தன் பாவங்களை மறைக்கிறவன். பாவனை என்ன? பாவனை எது நினைக்கிறோம் சொல்லுங்க? நம்ம நினைக்கிறோம் சொல்லுங்க, நீங்க தான். பாவனை என்ன? எதெல்லாம் உங்களுக்கு பாவமா நினைக்குது? ஜெபிக்காததே பாவம், விசுவாசம் இல்லாமல் இருப்பதே பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பாவங்களை நம்ம மறைச்சு நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் ஆராதிச்சுட்டு போறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நீ மறைச்சு உள்ள வச்சுன்னு இருக்கிறல்ல, அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த மறைச்சிருக்கிறத முதல் வெளியே தூக்கி போட்டுடு. அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், உங்களை அறிக்கை செய்து விட்டுவிடணும், இரக்கம் பெறுவான். இன்னைக்கு உங்க இருதயத்தில் எதை மறைத்து வைத்திருக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியம் உங்களுக்குள்ள இருக்குதா? ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம் எனக்குள்ள இருக்குது, நான் அதை உள்ள வச்சுன்னு இருக்கிறேன், அதை வச்சுன்னு தான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன் நான் சொல்றீங்களா? அது பாவம் தான். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் அது உன்னை என்ன பண்ணாது? இயேசுவிடத்துல வர விடாது. அந்த பாவம் எப்படி இருக்குதுன்னா, வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 5:24, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கும், நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவளை பின்தொடரும். அப்போ நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளனா என்ன ஆகும்? சீக்கிரமா உங்க நியாய தீர்ப்பில் போய் நிற்க போறீங்கன்னு அர்த்தம். அப்போ பூமியில் இருக்கிற உங்க வாழ்க்கை முடிய போகுது. நியாய தீர்ப்புனா ஜட்ஜ்மெண்ட். சிலருடைய பாவம் வந்து என்ன பண்ணுது? பின்தொடர்ந்து வருது. நம்ம என்ன பண்றோம்? டேய் போ, அப்படி போ, அடிப்போ, அடிப்போ. சிலது விழுகிறோம், சிலர் எழுந்திருக்கிறோம், விழுகிறோம், எழுந்திருக்கிறோம். சிலருடைய பாவங்கள் பின்தொடருது. ஆனால் சிலருடைய பாவங்கள் உங்களை ஸ்ட்ரைட்டாக போய் எங்கே நிற்குது? நியாய தீர்ப்புக்குள்ளே நிற்க வைக்கிறது. அல்லேலூயா. நான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு இரக்கம் கிடைக்கணும்னா உனக்குள்ள இருக்கிற அந்த மறைந்திருக்கிற பாவத்தை நீ என்ன பண்ண? அறிக்கை செய்யணும். இன்னும் அறிக்கை செய்யாமல் சில காரியங்கள் இருக்கிறீர்களா? இன்னும் விடுதலை ஆகாமல் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் திட்டம் தெளிவமாக சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் பாவத்திலே நீ விடுதலையாக்கப்பட்டால் உனக்கு இரக்கம் கிடைக்கும். உனக்கு இன்னும் வருஷம் கூட்டி கொடுக்கப்படும், இன்னும் காரியங்கள் வாய்க்கப்படும். இல்லை என்றால் அது எல்லாம் என்ன பண்ணும்? நிறுத்தப்படும். ஒரு தம்பி, சொந்தக்கார தம்பி, என்னுடைய தம்பி ஒருத்தன் வந்தான். கவனிங்கள், நல்லா ஒர்க்கு, வேலை நல்லா சம்பாதிச்சிருந்த தம்பி. அவன் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் நான் இழந்து இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன். காரணம் பாவம். சொன்னேன், ஆலயத்துக்கு வாப்பா, வந்து கொஞ்ச நேரம் உட்காருப்பா, ஆண்டவருக்காக உன் இருதயத்தை கொடுப்பா. எல்லாவற்றையும் நான் இழந்து நான் வெறுமையாக இருக்கிறேன் உணர்கிறான். நான் தேவ சமூகத்தில் உட்கார வச்சேன். அல்லேலூயா. எப்படி என்னை விட்டு நான் உழைச்ச பணம்லாம், எப்படி பெயிண்ட் ஒர்க்கு, நல்லா ஆட்களை வச்சு சம்பாதிச்ச பணம் எப்படி தன்னை விட்டு போனது என்று புரியாமல் நிற்கிறான். எல்லாமே போயிடுச்சு. ஒரு நேரத்தில் எல்லாமே அவன்கிட்ட லட்சக்கணக்கான இருந்தது. ஆனால் கவனிக்கணும், ஆண்டவர் வாழ்க்கையில் இருக்கிறாரா முதல் பார்க்கணும். சில பாவங்கள் உன்னை தரித்திரராக்கும். ஏதோ உன்னுடைய செலவின ஆயினே இருக்குது, உன் கையில் நிற்க மாட்டுதுன்னா நீங்கள் உஷாராயிடணும். ஆகா, ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துருக்குது, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. யாக்கோபு 1:14 சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சோதிக்கப்பட்டு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை உண்டாக்கும். அப்ப பாவம் என்ன பண்ணக்கூடாது? உருவாகக்கூடாது. ஒரு ஸ்திரீக்குள்ள ஒரு பிள்ளை உருவாகுதுல்ல, சில பேர் கேட்குறோம், எத்தனை மாதம்? 5 மாதம், 8 மாதம், 9ஆம் மாதம் வந்தோன்னு என்ன சொல்கிறோம்? இன்னும் ஒரு 15 நாளில் குழந்தை பிரசவத்துக்கு வெளியே வந்துடும்லன்றோம். நமக்கே தெரியுதில்ல. ஆனால் பாவமும் அப்படிதான். அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அதை உருவாக விட்டுட்டோன்னா அது வெளியே வரும்போது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. இல்லை இல்லை, இப்போ நல்லா இருக்கிறேன், இப்போ நல்லா இருப்ப,
இப்ப ஓடுவ, ஆனா உன் வாழ்க்கையில ஒரு டிராபிக் ஜாம் வரும். அல்லேலூயா. சில டிராபிக் ஜாம் வரும், நீ அதிகமா அங்க நிப்ப. அந்த நேரத்தில் யோசிப்ப, நான் முன்னாடியே நான் ஒப்பு கொடுத்திருக்கலாமே. அல்லேலூயா. நான் முன்னாடியே ஒப்பு கொடுத்திருக்கலாமே. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு இறக்க செய்ய விரும்புகிறார். சத்துரு உன்னை நியாய தீர்ப்பு கொண்டு போக நிற்கிறான். நியாய தீர்ப்புல போயிட்டாருன்னா அவர் வக்கீலா இருக்க மாட்டாரு, அவர் நீதிபதியா இருப்பாரு. நீ பூமியில இருக்கிற வரைக்கும் உனக்கு ஸ்பெஷலிஸ்ட் வழக்கறிஞர் அவர் இருக்கிறாரு. எப்படிப்பட்ட கேஸா இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உன்னை விடுதலை செய்யறதுக்கு ஒரு வக்கீலா இருக்கிறாரு. ஆனா நீ நியாய தீர்ப்புல நின்றினா அவரால் தீர்ப்பு ஒண்டிதான் சொல்ல முடியும். அங்க போய் இயேசுவே சொன்னா கூட கேட்க. ஏன்னா வந்து சொல்றாரு, நான் இப்ப நீதிபதியா மாறிட்டேன், என்னுடைய ப்ரமோஷன் மாறிச்சு, இப்போ என்னால எந்த வக்கீலும் கூப்பிட முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நீதிபதியா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க பாருங்க, ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். எத்தனை மணிக்கு உபதேசம் பண்றாரு? காலையில உபதேசம் பண்றாரு. அல்லேலூயா. இப்போ எல்லாரும் காலையில வந்திருக்கிறீங்க. எதுக்கு வந்திருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தர் என் மேல இரக்கமா இருக்க போகிறார். இந்த வாரம் முழுவதும், இந்த மாசம் முழுவதும் கர்த்தர் என் மேல இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். ஆனா இதுல இன்னொரு கூட்டம் வந்துக்குது. என்ன கூட்டம் தெரியுமா? அல்லேலூயா. 3ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். அல்லேலூயா. காலையில ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்க வரதுக்கு பார்த்தா எதுக்கு வந்து இருக்கிறான்? குற்றம் கண்டுபிடிக்க வந்து இருக்கிறான். அல்லேலூயா. 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 அப்ப ஆலயத்துக்கு எதுக்கு வரணும்? எதுக்கு வரணும்? ஆண்டவர் ஆராதிக்க வந்தா ஆண்டவர் உனக்கு இரக்கம் தருவாரு. அல்லேலூயா. அவன் மேல குற்றம், இவன் மேல குற்றம் பண்ணிட்டு நீ வந்தினா, அல்லேலூயா, என்ன தெரியுமா? இந்த முடிவில் அவனை கருத்து சொல்றேன். இங்கு ஒரு விபச்சார ஸ்திரீக்கு பிடிக்கப்பட்ட ஒருவனை பிடித்து நியாயப்பிரமாணத்தின்படி அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. குற்றம் சுமத்துவதற்காக அவரை சோதிக்கும்படி வருகிறார்கள். ஆனா ஏசப்பா என்னமா பண்ணுகிறாரு? என்ன பண்ணுகிறாரு தெரியுமா? அவருக்கு நோட் புக் இல்ல, பலகை இல்ல. என்ன பண்ணின்னு இருக்கிறாரு? என்ன பண்ணுகிறாரு? 6ஆம் வசனத்துல மண்ணில எழுதினுகிறாரு. அல்லேலூயா. என் ஆண்டவர் மண்ணில் எழுதினாலோ அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேதாகமத்தை தமிழ்நாட்டில் அச்சடிக்கப்பட்டு கொண்டு வந்த மிஷனரி பேர் என்ன? சீக்கன் பால். அவர் எங்க தமிழ் எதுல கத்துக்கினாரு? எதுல கத்துக்கினாரு? லாங் சைஸ் நோட்ல கத்துக்கினாரு. நல்ல ஹீரோ பென்ல கத்துக்கினாரு. தர மண்ணு தர விரலை எழுதும் போது, ஒரு நாளைக்கு அதை படகாட்சி போடுறேன், அவர் ஆ போடும்போது அந்த ஆவில ரத்தம் சொட்டு சொட்டாக சிந்தப்பட்டது. அல்லேலூயா. 36 வயதுக்குள்ளாக இந்த இந்திய தேச தமிழ்நாட்டில் இந்த வேதாகமத்தை நீங்கள் கையில் எடுக்கும்படியாய் அந்த மண்ணில ஒரு ஆ போடும்போதே ரத்தம் அந்த விரல்களிலிருந்து சிந்தப்பட்டது. அல்லேலூயா. இவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள், இயேசு எழுதினுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். கவனிங்கள், அவர் நியாய பிரமாணத்தின்படி அவள் சாக வேண்டும், கல்லினால சாகணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவன் மேல இரக்கம் வச்சாரு. ஏமா, இந்த சட்டம் உன்னை சாகடிக்குதுமா, இந்த சட்டத்தை மாத்ததாமா நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சட்டத்தை மாற்றும்படி என் ரத்தம் சிந்தப்பட வந்திருக்கிறோமா. அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றா? உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். அவர் சொன்ன வார்த்தையில நீங்கள் 9ஆம் வசனம் வாசிங்க.
அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். ஒவ்வொரு மனசாட்சியில குத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் பிசாசு அநேகரை ஏவ வச்சான். எப்படியாவது இவர்கள் பாவத்தை எல்லார்கிட்ட சொல்லி அவமானப்படுத்தி இவர்கள் சாவுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு இந்த உலகம் அநேகரை தள்ளி கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுவோ உன் மேல இரக்கம் வச்சிருக்கிறாரு. உன் பாவத்துல இருந்து இன்னைக்கு நீ மன்னிப்பு கேளு, நான் உனக்கு இரக்கம் செய்யறேன். அல்லேலூயா. ஆனா உலகம் சொல்லுது இவங்க செஞ்ச பாவம் பெருசு, நிச்சயமா இவங்க கல்லடிக்கப்பட்டு சாகணும். ஆனா நீ இயேசு கிட்ட வந்துட்டான்னா ஆண்டவர் பிரமாணத்தை இல்லை, அவர் வார்த்தையினால் உன்னை பாதுகாக்க வல்லவர். உன் பாவங்களை முதுகுக்கு பின்னாடி சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளுண்டு போடுவார். ஒருவேளை பெரிய ஏதோ ஒரு பாவம் நீ ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கிறதா, ஆண்டவரோடு கூட நெருங்க முடியலையா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு என்னிடத்துல வாமா, என்கிட்ட வா. கல்லை தூக்குனால அவன் கல்லெல்லாம் கீழே போட்டு போவான். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 11ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இன்னைக்கு ஆண்டவர் உன்கிட்ட சொல்றாரு, இனி பாவம் செய்யாத. இன்னைக்கு நான் உனக்கு தெளிவா சொல்றேன், இனி பாவம் செய்யாத. மீண்டும் நான் சொல்லி நீ செய்வாயனால் கீழே போட்ட கல்லு மேல வரும். இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆண்டவரிடத்துல சரணடைஞ்சா உனக்கு பூரண விடுதலை, உனக்கு இரக்கம். நீ எங்க போனாலும் இரக்கம் உனக்கு வரும். எப்படிப்பட்ட கொலைக்காரன், எப்படிப்பட்ட ரவுடி எல்லாம் இந்த இயேசு ரட்சித்ததுனால, அல்லேலூயா, யார் குடும்பத்தை வெட்டினானோ அந்த குடும்பத்தில் இருக்கிற பகையை ஆண்டவர் எடுத்து போட்டாரு. இன்னைக்கு இந்த சென்னை பட்டணத்தில் எத்தனை ரவுடிமார்களை கர்த்தர் ஊழியக்காரனா நிக்க வச்சிருக்கிறார். இன்னைக்கு அவங்க மேடையில் சொல்றாங்க, நான் கொலைக்காரனா இருந்தேன், நான் கொலை செஞ்சேன், இன்னைக்கு ஆண்டவர் என்னை கொலைக்காரனால ஊழியக்காரனா மாற்றி இருக்கிறார். புளியாந்தோப்புல நம்ம ஐயா ஒருத்தர் இருந்தார், பால்கர்ணா ஐயா. வாயில் பிளேடு வச்சுன்னு இருப்பார். அல்லேலூயா. எப்படி பிட் பாக்கெட் அடிக்குதுன்னு தெரியாது, அழகாக கட்டை எடுத்து வச்சுன்னு இருப்பார். அவ்வளோ அவர் இந்த காரியத்தில் இருந்தார். ஆனால் ஆண்டவர் தொட்டுட்டார். எந்த கிரிமினல் வழக்கு போட்டாங்களோ, எந்த போலீஸ் அதிகாரி அவர் பிடிச்சாங்களோ, அதே போலீஸ் அதிகாரிக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லி தன் ஓட்டத்தில் கடைசியில் நல்ல ஒரு ஓட்டத்தை முடித்து நீதி என்கிற இடத்துக்கு பாத்திரம் உள்ளவளாக இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் காரியத்திலிருந்து விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவது, அவருக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் செய்வார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறையும் உள்ளது. அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு எப்படி இருக்குதா, தலைமுறையா இருக்குதா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல நான் இரக்கம் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நீ எனக்கு பயந்து தானே இந்த சமூகத்தில் வந்திருக்கிற. அல்லேலூயா. நான் உன் மேல இரக்கம் வச்சிருக்கிறேன், உன் பிள்ளைகள் மேல இரக்கம் வச்சிருக்கிறேன். அது தலைமுறை தொடரும். அல்லேலூயா. ஒருவனும் உன் மேல கை போடுவதில்லை, ஒருவனும் உன்னை தொடுவதில்லை. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணுங்க. உங்களுக்குள்ள பயம் இருக்கணும். நீங்க போகும்போது, நீங்க வேலை ஸ்தல கடைகள்ல எங்கன்னா உனக்கு எதிராக பேசும்போது கூட, நீ அறியாமல் பேசினா கூட ஒரு மன வருத்தம் இருக்கணும். ஐயோ நான் பேசிட்டேங்க, என் ஆண்டவர் பார்த்துருந்தா என் ஆண்டவர் துக்கப்பட்டிருப்பாருங்க. உடனே நீ ஆண்டவரிடத்துல நீ மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் உன் மேலே இரக்கம் வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. ஓனேசி பேருள்ள வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினான். அவன் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. இங்க தீமோத்தேயை போல பவுலுக்கு ஒரு குமாரனாக, சீசனாக இந்த ஓனேசிம் இருந்தான். அல்லேலூயா. இங்க ஓனேசிமை குறித்து தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், ஓனேசிமின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா.
அவன் என்ன பண்ணானா, என்னை இளைப்பாற பண்ணினாப்பா, என் விலங்கை குறித்து என் மேல சந்தேகப்படலப்பா, அவன் வெட்கப்படல. அல்லேலூயா. யாருங்க இந்த ஒனேசிமு? ஒரு ஊழியக்காரன், இளம் வாலிப ஊழியக்காரன், ஒரு தீமோத்தேயு போல பவுலுக்கு பிரியமுள்ளவன். ஆனால் இவனுக்குள்ள ஒரு பாவம் இருந்தது. அல்லேலூயா. நிலைவரமான ஒரு அஸ்திபாரம் உள்ள வாழ்க்கை இல்ல. கொஞ்ச நேரம் ஊழியத்தில் இருப்பான், கொஞ்ச நேரம் என்ன பண்றான், ஓடிடுவான். கூட இருக்கிற இளம் வாலிப ஊழியக்கார அவனை என்ன பண்ணல, இவன் வேஸ்ட், இவன் ஊழியத்துக்கு தகுதி இல்லைன்ட்டாங்க. அல்லேலூயா. ஆனா பவுல் அவன் மேல ஒரு இரக்கம் வச்சாரு. இல்லப்பா, இவன் நிச்சயமா மாறுவான், இவன் நிச்சயமா மாறுவான். அல்லேலூயா. வாசிங்கள் பிலோமன் 1:15 வாசிங்க. பிலோமன் 1:15. பிலோமன் 1:15 எங்க காணா போயிச்சாது? அல்லேலூயா. தேடுங்கள், அப்பொழுது கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? எதுக்குயா இந்த நேரம் பார்த்தியா பிலோமன் சொல்லுவீங்க? அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கு இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனான். அல்லேலூயா. பாருங்க, அவன் வாழ்க்கை ஒரு சீசனா மாறிட்டான், இயேசுவை பின்தொடர ஆரம்பிச்சுட்டான். ஆனா அவனால என்ன பண்ண முடியல, என்ன இந்த அடிமைத்தனத்தை விட முடியல. கொஞ்ச நேரம் இருக்கிறான், உற்சாகமா இருக்கிறான், தாகமா இருக்கிறான். இன்னைக்கு அது மாதிரி யாருன்னா இருக்கிறீங்களா? ஐயா, இந்த வாரத்தில் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப உற்சாகமா இருக்கிறேன், இந்த திங்கக்கிழமை வந்தானா ஒரே அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, சர்ச்சு பக்கமே ஞாபகம் வரமாத்து, ஒரே தூக்க மயக்கமா இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்றீங்களா? ஆனா இங்க பாருங்க, அவன் எப்படி இருந்தான், நிலைவரம் இல்லாம இருந்தான், அஸ்திபாரம் இல்லாதவனா இருந்தான். ஆனா பவுல் சொல்லுகிறார், நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கிற கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிப்புக்காக உம்மை மன்றாடுகிறேன். அவனு நான் பெற்ற மகன். பவுலுக்கு கல்யாணம் இல்ல, ஆனா சொல்றாரு, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இவனை பெற்றிருக்கிறேன்பா. அல்லேலூயா. நான் கட்டப்பட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு உதவியா இருக்கிறான்பா. இவனை எல்லாம் என்னமா சொன்னாங்க? அடுத்த வசனம் வாசிங்களேன். எல்லாம் முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. உங்களை பார்த்து யாருன்னா சொல்றாங்களா, பிரயோஜனம் இல்லை, பாடவே தெரியாது, ஜெபமே பண்ண தெரியாது. அதான் பவுல் சொல்லுகிறார், இவன் முன்னாடி பிரயோஜனம் இல்லப்பா, இப்ப உனக்கு எனக்கு அவன் பிரயோஜனமா இருக்கிறான். அல்லேலூயா. காரணம் தெரியுமா? கர்த்தர் அவன் மேல இறக்கம் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறான். இத பரிசுத்தவான் போய் அவனோட பேசினார். ஒனேசிமு, நீ தேமாவை போல இருக்க வேண்டாம். 1-2 தீமோத்தேயு 4:10 தேமா இப்பிரபஞ்சத்தை விட்டு ஆசை வைத்து அவன் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போயிட்டான்பா. ஆனா நீ போயிடலப்பா. நான் என் வார்த்தை சொன்னவனே நீ என்ன பண்ணன, நீ உண்மையாக திரும்பி வந்துட்ட. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ பிரயோஜனம் இல்லாம இருக்கிறியா, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பிரயோஜனம் உள்ளவர்களாக மாத்துறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ஊழியத்துல நீ பிரயோஜனமா மாறணும். இன்னைக்கு நம்ம சபையில நிறைய பேர் சொல்றாங்க, நான் ஜெபிக்கவே தெரியாது, இப்ப நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். சுவிசேஷம் சொல்ல தெரியாது, இப்ப நான் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்ப ஆண்டவர் உங்களை பிரயோஜனமா மாத்திட்டாருல்ல. அல்லேலூயா. இப்ப கிராம ஊழியத்துல பாருங்க, அநேக தாய்மார் என்ன பண்றாங்க, சாட்சி சூப்பரா சொல்றாங்க. அடுத்த மாசம் ஊழியத்துக்கு போலாமா? யாரெல்லாம் ஊழியத்துக்கு வர போறீங்க? அல்லேலூயா. யாரெல்லாம் பிரயோஜனமா இருக்க போறீங்க? கையை தூக்குங்க. அல்லேலூயா. மிச்ச பேர் கையை தூக்காதெல்லாம் பிரயோஜனமா இல்லையா? ஆண்டவர் பார்க்கிறாரு, உண்மையா நீ கையை தூக்குனீனா பிரயோஜனமா இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பாருங்க, எங்க அப்பாலாம் சொன்னாரு, நீ எல்லாம் வாழவே தகுதி இல்லடான்னாரு. அல்லேலூயா. ஏன்னா அவர் ஒன்று சொல்ல, நான் ஒன்று செய்ய. அல்லேலூயா. எதுக்கு ஒன்று, அங்க ஒரு பேர் சொன்னா எங்காதுல வேற ஒரு பேர். அல்லேலூயா. அது சொல்ல, நீ எல்லாம் பிரயோஜனமே இல்லடா, நீ வாழ்க்கையில பிரயோஜனமே ஆக மாட்டேன். ஆனா என்னைக்கு ஒயிட் போர்டு ஆரம்பிச்சனோ எங்க அப்பா அதை சொல்றதே இல்லை. ஏன்னா ஏசப்பா அதை மாத்திட்டாரு. 2009க்கு முன்னாடி 2009 ஒயிட் போர்டு ஆரம்பிச்சிட்டேன். ஒயிட் சட்டை, ஒயிட் பேண்ட்டு. எங்க அப்பா திட்ட வருவாரு, இந்த ஒயிட்டை பார்த்துட்டோன்னு அவரால் பேச முடியல.
அல்லேலூயா. ஒன்றுத்துக்கு உதவான இந்த ஸ்கூல்ல இருக்கிற சென்ட் பால்ஸ்ல இருக்கிற ஒரு பத்மநாதன் சார், அவர் கூட பேர் ஞாபகம் இருக்குது பாரு. அவர் சொன்னாரு, நீ பிரயோஜனம் இல்லடா, உங்க அம்மா அப்பாவுக்கு நீ கண்ணீரை வர வைப்படா. அல்லேலூயா. சென்ட் பால் ஸ்கூல்ல எப்போதும் முட்டிக்கால் போட்டுன்னு இருப்பேன். ஆனா ஒரு முறை பீச்சில் அவரை சந்திச்சா அவங்க கணவன் மனைவியோட, ஆண்டவரே சார் என்ன தெரியுதா சார்? தெரியுதுப்பா, அன்னைக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னீங்களே சார், இன்னைக்கு ஆண்டவர் பிகாம் படிக்க வச்சிருக்கிறார் சார், இன்னைக்கு ஊழியக்காரனாக சிரிக்கிறார், அவரால் தாங்க முடியல. இயேசு உங்களை நேசிக்கிறார் சார், இயேசு உங்களை நேசிக்கிறார் சார். அல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாத என்னை கர்த்தர் பிரயோஜனமாய் மாற்றி. இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை பார்த்து சொல்றீங்களா, பிரயோஜனமே இல்லை, உதவே உதவாது, உன் பிள்ளைக்காக நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடு, உன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடு. அல்லேலூயா. இந்த ஓனேசிமை குறித்து தீமோத்தேயு, பிலோமோன் எல்லாரும் தள்ளப்பட்டார்கள். ஆனா பவுல் சொன்னான், இவன் பிரயோஜனமா மாறுவான். அல்லேலூயா. அவன் மேல் நம்பிக்கை வச்சாரு, அவனோட பேசினாரு, அவன் மீண்டும் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறிட்டான். அல்லேலூயா. அவன் கடவுளுடைய பயத்துக்குள்ள வந்துட்டான். இன்னைக்கு உங்க பிள்ளைகளோட பேசுங்க. யாரும் நீ பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாயா, அவனோட நீ பேசிப்பார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா தகுதி இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு பக்தி விருத்தி இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு நீ அனுபவிக்கிறாயா? அல்லேலூயா. யோசிக்கிறாயா, எனக்கு தகுதி இருக்குதா, எனக்கு பக்தி இருக்குதா? இன்னைக்கு பவுல் சொல்றார், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டியா, என் ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்காதியா? அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு அது பக்தியா இருக்காது. நான் ஆண்டவருக்காக வித்தியாசமா வாழணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 24ஆம் வசனம் வாசிங்கள். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். அல்லேலூயா. உன் சுய பிரயோஜனத்தை நீ தேடாத, ஆண்டவருடைய பிரயோஜனத்தை தேடு. அல்லேலூயா. ஆண்டவர் இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே இந்த உலகத்துக்கு வந்தார்ல, உன் இருதயத்தின் கதவை தட்டினார்ல, உன்னை எல்லாரும் தள்ளின போது உன் இருதயத்தின் கதவை தட்டி இன்னைக்கு உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார்ல, இன்னைக்கு மேன்மைப்படுத்தி இருக்கிறார்ல. நீ ஏன் சுயநலமா இருக்கிற? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிரயோஜனமானவைகளை தேடுங்கள். நீங்க வாழ்ற வாழ்க்கை மற்றவருக்கு பிரயோஜனமா மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், பிரிசில்லா ஆக்கிலா என்கிற ஒரு கணவன் மனைவி இங்க ஊழியத்தில் ஆண்டவர் பிரயோஜனம் உள்ளவளா இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இங்கே ஒனேசிமோடு ஐக்கியமா இருக்கிறான். அல்லேலூயா. ஐக்கியத்தை விட்டு தூரம் போனவன், ஆமென், ஊழியத்தை விட்டு தூரம் போனவன் இப்போ ஊழியத்தோட ஐக்கியமாயிட்டான். அல்லேலூயா. இப்ப பவுல் சொல்றார், ஒனேசிமின் வீட்டாரை நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இப்ப இரக்கம் வந்த உடனே அந்த வீடு என்ன வீடா மாறிச்சு? வாழ்த்துதல் உள்ள ஒரு வீடா மாறிச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டுல இரக்கம் வந்துச்சுன்னா கர்த்தருடைய வாழ்த்துதல் உன் வீட்டுக்குள்ள வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமாதானம் உன் வீட்டுக்குள்ள வரும். அல்லேலூயா. 3வது காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அவரிடத்தில் உத்தமமாய் இருக்கிறவளுக்கு இரக்கம் செய்வார். சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். என் மேல் இரக்கமாயிரும். அப்ப உத்தமமா இருக்கவனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை எல்லா சூழ்நிலையும் மீட்டுக் கொள்ளுகிறார். இன்னைக்கு நீங்கள் உத்தமமா இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க உங்க மேல இரக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உத்தமமானவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, உன் தேசத்தை உன் இனத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ. அல்லேலூயா. உத்தமனை கர்த்தர் ஒருபோதும் கைவிடல. அல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். அவன் ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் என்ன பண்ணாரு? எனக்கு குடுன்னு மோரியா தேசத்துக்கு வர சொன்னாரு. அல்லேலூயா. அவன் என்ன தெரியுமா? ஒரே ஒரு மகனை கேட்கிறாரு. என்ன பண்ணாரு? ஆண்டவர் மேல தன் உத்தமத்தை விட்டு விலகினாரா? இல்ல, ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்தார்.
என் ஆண்டவர் கொடுப்பாருன்னா கேட்பாருன்னா அவர் திரும்ப கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அவர் மேல நீ எவ்வளவு அன்பு வச்சுக்கிறாருன்னு ஆண்டவனை சோதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு சில சோதனை வரும், சில கஷ்டங்கள் வரும். ஆனா அந்த சோதனையில கஷ்டத்துல நீ உத்தமனா இருக்கிறாயா? யோபுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். அல்லேலூயா. அவனுக்கு சோதனை வந்ததா இல்லையா? வந்தது. எப்படி வந்தது? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்காருக்கு வரைக்கும் நமக்கு லைட்டா காலில் வந்தா என்ன ஆகும்? பாஸ்டர் ரொம்ப காலு பாதத்தில் புண்ணு அதிகமாக இருக்குது, 2 படிக்கட்டு கூட என்னால் ஏற முடியாது, அடுத்த வாரம் வரேன் பாஸ்டர். அல்லேலூயா. ஆனால் நம்ம சபையில் எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை தேடி வருகிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு உங்களை குறித்து சொன்னவன்னா நிறைய பேர் இன்னைக்கு பலவீனத்தோட வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உங்களோட இரக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 1:5 வாசிங்கள். யோபு 1:5 வாசிப்போம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இரக்கத்தின்படியே சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவான். நீங்கள் இன்னைக்கு விருந்து என்னாச்சு? பிரபலமாயிடுச்சு. அல்லேலூயா. எங்க போனா இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? என் ஃப்ரெண்டோட விருந்துக்கு போறேன். வாலிப பையன் சொல்றான், என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே, அவன் என்ன பண்ணிருக்கான்? ட்ரீட் வச்சிருக்கிறான். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? போயிட்டு வா பண்றோம். அல்லேலூயா. ஆனா திரும்பி வரும்போது எப்படி வருகிறான்னு யோசிக்கிறோமா? அல்லேலூயா. ஆனால் யோபின் காலத்தில் அப்படிப்பட்டதான வசதி வாய்ப்புகள் இல்லை. ஆனா யோபு சொல்றார், ஒருவேளை என் பிள்ளைங்க வீட்டில் தான் விருந்து சாப்பிட்றாங்க, ஒருவேளை ஆண்டவரை தூஷித்து இருந்தா, அவங்க இருதயத்தில் பாவம் உள்ள வந்துட்டு இருந்தா, அல்லேலூயா, அந்த பாவத்திலிருந்து அவங்க என்ன பண்ணணும்? விடுதலை ஆகணுமே. அல்லேலூயா. அவர்களை பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவர்கள் லக்கத்துக்கு தக்க சர்வாங்க தகன பலிகளை செய்கிறார். இதுதாங்க கர்த்தருக்கு முன்பாக உத்தமம். அல்லேலூயா. உன் பிள்ளையை நீ நடக்க வேண்டிய வழியில நடத்து, அவனை ஆக்கினைக்கு நீ தீர்க்கப்படாதிருப்பாய். எச்சரி, பேசு, ஒரு நண்பரை சிநேகிதரோட பேசு. யோபு பாருங்க, ஒருவேளை ஆண்டவர் இருதயத்தில் கூட தூஷிடக்கூடாது. என் பிள்ளைங்க எனக்கு நான் எப்படி உத்தமமா இருக்கணும், என் பிள்ளைங்களும் ஆண்டவருக்கு உத்தமமா இருக்கணும். அல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிட்டான். இனி உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு பாரத்தோடு இருக்கிறீர்களா? இனி பிள்ளைகளை சுற்றி அநேக வலைத்தளங்கள் இருக்கிறது. பிள்ளைகள் நம்முடைய வீட்டை விட்டு போகும்போது சத்துரு அநேக விழத்தள்ளக்கூடிய ஆயுதங்களை பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு வைத்திருக்கிறான். உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கிறாயா? உன் பிள்ளைகள் உன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறதை, பாதுகாப்போடு இருக்கிறதை நீ உணர்கிறாயா? உன் பிள்ளைங்களோடு நீ எப்படி உரையாடி கொண்டிருக்கிறாய்? எப்படி உன்னோடு பிள்ளைகளுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுகிறாய்? ஆனால் இங்கு யோபு பார்த்தீங்கன்னா, அவன் பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவன் தகன பலியிட்டான். அல்லேலூயா. நோவாவும் நோவா காலத்து தன் பிள்ளைகளை தேவ பயத்தோடு வளர்த்தான். ஆனால் ஆண்டவர் அந்த தேசத்தை அழித்தார். ஆனால் நோவா குடும்பம் பேழைக்குள்ளே பாதுகாக்கப்பட்டது. உத்தமன் தேவனோடு சஞ்சரித்திருக்கிறான். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன். இன்னைக்கு உன் மனதை அடக்க முடியுதா? உன் இருதயம் கடலை போல கொந்தளிச்சு இருக்கிறதா? உன் வார்த்தைகளினால் உன் பிள்ளைகளுக்கு நீ நன்மை செய்து கொண்டிருக்கிறாயா, இல்லை தீமை அறிவித்துக் கொண்டிருக்கிறாயா? அல்லேலூயா. ஆனால் உத்தமன் என்ன செய்கிறான்? தன் குடும்பத்தை பாதுகாக்கிறான், பேழை உண்டாக்குகிறான், கர்த்தருக்கு முன்பாக நிற்க வைக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அவன் யோபு, அவன் எனக்கு முன்பாக அவன் இருக்கிறான், உத்தமமாக இருக்கிறான். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:2 வாசிங்கள். 2 கொரிந்தியர் 4:2. மேலும்
உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா? 2 கொரிந்தியர் 4:2. வெக்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்களை எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கு முன்பாக எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. அப்ப உத்தமன் என்ன செய்யறானா, அந்தரங்க காரியங்களை வெறுக்கிறான். அல்லேலூயா. வெளியரங்கமும் உத்தமமா இருக்கிறான், உள்ளே எப்படி இருக்கிறான், உத்தமமா இருக்கிறான். அல்லேலூயா. கொடுக்க வாங்குதல உத்தமமா இருக்கிறான், தராசு பார்க்கறதுல உத்தமமா இருக்கிறான். அல்லேலூயா. பில்லு கொடுக்கறதுல உத்தமமா இருக்கிறான், அவன் வார்த்தையில உத்தமமா இருக்கிறான். அல்லேலூயா. அவன் எப்படி உத்தமமா இருக்கிறான், அந்தரங்க காரியங்களை நான் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறனால் தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கு இன்னைக்கு உங்க மனசாட்சிக்கு முன்பா நீ உத்தமமா இருக்கிறாயா? உன் மனசாட்சி உன்னை குத்துது, உன்னை வாதிக்குது, ஆனா இன்னும் அதை குறித்து நீ நினைப்பில்லாமல் இருக்கிறாயா? கர்த்தர் உத்தமனுக்கு துணையா இருக்கிறார், உனக்கு இரக்கமுள்ளவரா இருக்கிறார். யோபு உத்தமனா இருந்தான். அவன் 3 சிநேகிதர் அவன் உத்தமத்துக்கு எதிராக அவனை தூஷித்தார்கள். அல்லேலூயா. ஆனாலும் அவன் உத்தமத்தில் உறுதியா இருந்தான். கர்த்தர் அவன் ஆசீர்வாதத்தை இரட்டத்தனையாய் மாற்றினார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:9 சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோலனான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். அல்லேலூயா. அவன் நடைகள ஒவ்வொரு நடையும் அவன் அளந்து அறிந்து உத்தமன் நடக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பார்வை, அவன் இருதயம் எல்லாம் பத்திரமா இருக்குது. ஏன் தெரியுங்களா? அவன் கடவுளுக்கு பயந்து இருக்கிறான். அல்லேலூயா. அவன் உத்தமமாய் நடந்தபடினால் தன் மனைவி ஆதாயப்படுத்தினான், தன் பிள்ளைகளை ஆதாயப்படுத்தினான். அல்லேலூயா. அல்லேலூயா. தன் மனைவி என்ன சொன்னா, இன்னும் இன்னையா உத்தமத்தில் இருக்கிற தேவனை தூஷித்து ஜீவனை விடையா? அல்லேலூயா. யாரு சொன்னாலும் நமக்கு கோபம் வராது, ஆனா ஏற்ற துணைன்னு ஆண்டவர் ஒன்று கொடுப்பாரு. ஆனா அங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னவன்னு நமக்கு வரும் பாரு கோபம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் மனுஷன் தானே, ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல அவன் உத்தமனா இருந்தான். அல்லேலூயா. நீங்க வெளியே போ பாருங்க, எவ்வளவு கோபம் வந்தாலும் உன்னை தூஷித்தாலும் அங்க என்ன பண்ணுவீங்க, அப்படியே ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு ஆயத்தமா இருப்பீங்க. ஆனா கூட இருந்த ஏற்ற துணைய ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, லைட்டா அப்படி கேள்வார். அல்லேலூயா. பிசாசு என்ன பண்றான், மனைவியோ இல்லை புருஷனை கேளுவான். உடனே அது என்ன பண்ணும், நைட்டெல்லாம் தூங்க விடல பாஸ்டர், மணி 2 ஆச்சு, பேசினதையே பேசின இருக்கிறார். புருஷன் சொல்ற, மனைவி சொல்றது, பேசினதையே பேசின இருக்கிறார். அல்லேலூயா. அங்கதான் உனக்கு உத்தமத்தில் நீ உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கதான் உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, அங்கதான் உனக்கு என்ன இருக்குது. அல்லேலூயா. அம்மாவை எங்க வேணா ஏமாத்திடலாம், ஆனா மனைவி எது குத்துருக்கிறாரு, எது குத்துருக்கிறாரு, உனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அம்மா கூட இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இஷ்டத்துக்கு வேலைக்கு போகாம லீவு போட்டு ஸ்கூலுக்கு போகாம எப்படியெல்லாம் இருந்துடலாம். அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மா மா அப்படி சொன்னா அம்மா என்ன பண்றாங்க, சரிப்பா சரிப்பா சரிப்பா. அல்லேலூயா. மனைவி விட்டுருவாங்களா? பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸு கட்டணும், டைலருக்கு போகணும், சாப்பாடுக்கு ஸ்டோர் வாங்கணும், பண்ற இதுல என்ன ஆயிடும், அங்க ஒரு பொறுப்பு வந்துடும் பாருங்க. அல்லேலூயா. அங்க ஒரு உத்தரவாதம் வந்துடும் பாரு. அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உத்தமமாய் அவன் சொன்ன பைத்தியக்காரி. அல்லேலூயா. தேவனிடத்துல நன்மை பெற்றாயே தீமையை பெற்றக்கூடாதா? ஆனால் அதே மனைவியோடு தான் யோபு வாழ்ந்து இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். சில நெருக்க ஆண்டவர் வச்சிருக்கன்னா ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் முழங்கால் படிட்டு, பலி அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். நீ உண்மையாய் ஒரு இடத்துல மனம் திரும்பினா அவர் இறக்க செய்வார். அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறக்க செய்வார். ஒரு இடத்துல உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு இறக்க செய்வார்.
ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் இரக்கத்தின் தகப்பனாய் இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் செவி கொடுக்கிறார். அவர் கடினம் உள்ளவர் அல்ல, அவர் இரக்கம் உள்ளவர். இன்றைக்கு நீ கூப்பிடும் பொழுது அவர் உண்மையில் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். உன் பிள்ளைகளுக்கு இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். உன் குடும்பத்துக்கு இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஷபாலா துராபா கதரபா கரபலா. அவர் பலி அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். சதுரி மக்கரபலா துராபலா. அவர் இரக்கம் உள்ளவர். ஓ ஜீசஸ், உன்னை எப்படியும் சமுதாயத்தில் உன்னை நிறுத்தும்படியாய், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், உன் ஊழியத்தில் உன்னை பிரகாசிக்க வைக்கும்படியாய், நீ விழுந்து போனதை சொல்ல அல்ல, நீ விடாமல் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் உன்மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். இந்த இரக்கமுள்ள தகப்பனை விட்டு நீங்கள் ஒரு நாளும் தூரமாய் போக நினைக்க வேண்டாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர். நீ எந்த சூழ்நிலை, நீ எங்க இருந்தாலும், எங்கு உட்கார்ந்து இருந்தாலும், இந்த இரக்கத்தின் தகப்பன் உன்னை தேடி வருவார். எரிகோ பட்டணத்தில் சகைவு இருந்தான், அவனை தேடி சென்றார். இரக்கம் இல்லாமல் அவன் எல்லாரும் பாவி என்று தள்ளினார்கள். ஆனால் பாவியான அவன் வீட்டுக்கு அவர் போறாரு. எந்த மனுஷனையும் பார்க்காம அவன் வீட்டுக்கு போனார். இன்னைக்கு ஆண்டவர் உன் வீட்டுக்கு வருகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உன் வீட்டுக்கு வருகிறார். அவரை உன்னுடைய கரத்தை பிடித்து வீட்டுக்கு கொண்டு போ. உன் வீட்டின் குறைவுகள் இன்றைக்கு விலகி போகிறது. நீ ஆபிரகாமின் மகளாய், ஆபிரகாமின் மகனாக்கப்படுகிறாய். இன்றைக்கு உன் வீட்டுக்குள் ரட்சிப்பு உண்டாகிறது. ஷபாலா துராபா கரபாலா துரிபா கரா ரிதுராபா கரபாலா திரிமா கதரனா. இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள ரட்சிப்பை கர்த்தர் தருகிறார். சீதரானா மக்கதுரிபா கரபாலா துராபாலா. உன் குடும்பத்தின் மேல, உன் பிள்ளைகள் மேல இரக்கம் வைத்திருக்கிறார். அவர் தலைமுறை தலைமுறை அந்த இரக்கம் மேல இருக்கும். சத்துருனை தொட முடியாது. உன் கண்ணீரை ஒரு பாதத்தில் விட்டு பார். சதுரினி மாக்கரபாலாதரண்டா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. இன்னைக்கு ஆண்டவர் மேல இரக்கம் வச்சிருக்கிறாரு. யாரும் இறக்க வைக்கலன்னு நினைக்கிறாயா? அவர் உனக்காக இறங்கி வந்தவர். உன் இருதயத்தின் கதவை தட்டுறாரு. என் மகளே, என் மகனே, இன்னும் நீ ஏன் கடினமா இருக்கிறாய்? என்னோடு வாமா, நான் உனக்குள்ள வாசம் பண்றேம்மா, நான் உனக்குள்ள உலாவுறேம்மா. உன்னை நன்மையினால் நிரப்புவோமா, சந்தோஷத்தினால் நிரப்புவேன். சிபாலா தரானா மாக்கரா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சபையார் ஆசீர்வதி, சபையார் பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதி. இந்த யூடியூபின் வாயிலாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு மேலும் இரக்கம் உண்டாகட்டும். தொடர்ந்து நீர் வழிநடத்தும், பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.